ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் என் சுதந்திரம், அவர் என்னுடைய பங்கு. ஹல்லேலூயா. தேவனை குறித்து எப்படி அவர் நினைக்கிறார்? கர்த்தர் தான் என் சுதந்திரம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யாருடைய சுதந்திரம்னு பார்த்தீங்கன்னா லேவியனுக்கு தான் சுதந்திரம். ஆனால் தாவீது சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் வேண்டாண்டவரே, நீங்க தான் என் சுதந்திரம். லேவியனுக்கு தேவன் சுதந்திரம் அப்படின்னா அவங்க வேலைக்கு போகக்கூடாது, அவங்க மற்றதை குறித்து நினைக்கக்கூடாது, தேவனையே சார்ந்து இருக்கணும். அங்கே இருக்கிற மற்ற கோத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஆகாரம் கொடுக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், இல்லை தசம பாகங்களை கொடுக்கணும், காணிக்கையில் கொண்டு வந்து கொடுக்கணும். அதனால அவங்க பழைச்சிக்கணும். இடமோ பெரிய சுதந்திரமாக அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஒரு சின்ன பகுதி தான், நடுவில், ஊர் நடுவில். இன்னைக்கு இருக்கிற அக்ரஹாரம் மாதிரி அவங்களுக்கு தனியாக தேவனுடைய பணியை செய்கிறோம். ஆனால் அவங்களுக்கு தான் சுதந்திரம். இவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் என் சுதந்திரம். நீங்கள் 2ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, என் செல்வம் உனக்கு வேண்டியதா இல்லை. அப்போ முழு மனதா நீங்கள் தான் என் சுதந்திரம், நீங்கள் தான் என் பங்கு அப்படின்னு தன் முழு வாழ்க்கையே கொடுக்கறத பார்க்க முடியும். அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இங்கே இருக்கிற இந்த வீடு, வாசல், இடம் எதுவும் நிரந்தரமானது இல்லை. அப்போ அவர் மட்டும்தான் நிரந்தரமானவர். என் தேவன் மட்டும் நிரந்தரமானவர், இயேசு மாத்திரம் நிரந்தரம். இதை கண்டுபிடிச்சிட்டு சொல்றாரு, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, எனக்கு பங்கு கிடைச்சிருச்சு. அவர் தான் என் சுதந்திரம், அவர் தான் என் பங்கு, அவருடைய சமூகம் தான் எல்லாமே. என்ன ஒரு ரெவலேஷன் இல்லை எனக்கு அன்பானவர்களே. இன்னைக்கு நமக்கு எந்தெந்த சொத்துக்கோ பங்கு கேட்டுக்கிட்டு சுதந்திரம் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். பிள்ளைகள் சுதந்திரமாக வாழணும், சமாதானமாக ஹாப்பியாக வாழ நினைக்கிறோம். எல்லாமே எங்கே இருக்குன்னா அவருக்குள்ளே இருக்கிறது. அவருக்குள்ளே சுதந்திரம், அவருக்குள்ளே பங்கு, எல்லாம் அவர் தானே. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. நீர் தான் எங்கள் சுதந்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் தான் எங்கள் சுதந்திரம், நீங்கள் தான் எங்கள் பங்கு. பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரமுடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் மேல் இருக்கட்டும். நீங்கள் தான் எங்கள் பங்கு, நீங்கள் தான் எங்கள் சுதந்திரம். உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது. உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.